இன்றைக்கி நம்ம சுவையான எள்ளு சாதம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கிட்ஸுக்கு கூட இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணலாம். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம் தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, கருவேப்பிலை, 3 சின்ன துண்டு தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 3 சிகப்பு வத்தல், 1 கப் அரிசி. இந்த டிஷ்ஷை நீங்கள் அரிசி சோறு மீந்ததுனா கூட இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடணும். அதுக்கப்புறம் அதில் சிகப்பு வத்தல் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம நிலக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நிலக்கடலை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட் வரைக்கும், இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா தீஞ்சிடும். ஸோ எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை எள்ளை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூலானதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஜஸ்ட் ஒரு பவுடர் மாதிரி அதை அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் திருப்பி 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம உளுந்து சீரகம் சேர்த்து அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் உங்களுக்கு கட்டி பெருங்காயம் பிடிக்கலனா நீங்கள் தூள் பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து லேசாக கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை சேர்த்துக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நல்லா கொரப்பாக இருந்தாலும் ஓகே தான். இதை அரைச்சிட்டு இதை நம்ம ஒரு நிமிஷம் லேசாக கிண்டி விட்டால் போதும். ஆல்ரெடி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி அரைச்சதுனால இது ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ண வேண்டாம். அதில் பச்சை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. ஸோ இதை 1 நிமிஷம் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாதத்தை சேர்த்துடலாம். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் சாதத்தில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா அதுக்கான உப்பு சேர்க்க வேண்டாம். இல்லைனா சாதத்துக்கான உப்பையும் சேர்த்து போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா அந்த பவுடர் ஃபுல்லாக எல்லா சாதத்துலேயும் படுற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுதான் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சுவையான சத்தான எள்ளு சாதம் ரெடி. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போது சுவையான எள்ளு சாதம் இதோ ரெடி. இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.